சொந்தம் என் பேர் எஸ் தேவேந்திரன், பட்டவர்த்தி கிராமம், பாபரேப்பட்டி தாலுகா, தருமபுரி மாவட்டம். சொல்லுங்கள் சார். இந்த டபுள் எக்ஸ் பக்கெட் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் சார். கொடுத்த பின்னாடி உங்களுக்கு எப்படி தோட்டினாலும் இதனுடைய விளைவு கேட்குறீங்க நீங்கள், அதனோட செயல்பாடு எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்க. இதனுடைய செயல்பாடு சார், நல்லா கரைச்சி ஊற்றிட்டா ஒரு 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு பக்கெட்டுன்ற அளவுக்கு பண்ணிட்டா நல்லா வீரியமாக செடிங்க வந்து நல்லா ப்ராசஸ்ஸு செட்டிங் சைடு செட்டிங்கோ, நல்லா பூ பிஞ்சு காய் நல்லா சைனிங்கு, இந்த மாதிரி ரிசல்ட்டு. ஒரு டைம் வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு பக்கெட்டோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் நலஞ்சி பூலாம் நிறையா பார்க்குறீங்களா. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த தோட்டத்தில் ஒரு 80 சென்ட்டில் வந்து இது வரைக்கும் ஒரு 28-30 டன் அறுத்துட்டுங்க நான். இந்த தோட்டமே வந்து இப்போ 6 மாதம் தோட்டம் தான். என்ன சொல்கிறது, இன்னைக்கு இந்த பக்கெட் ஊற்றி தான் இப்போ நல்லா வீரியமாக பண்ணின்னு வருது. என்ன சொல்கிறது சொல்லுங்கள் சார். மார்க்கெட்டில் காய் போகும்போது என்னென்ன ஒன்றும் இன்ன வரைக்கும் என் காய் கும்பகோணம் தான் போகுது சார். கும்பகோணம் தருமபுரி அனுப்புவோங்க. நான் தருமபுரி மாவட்டம் கும்பகோணம் தான் போகுது. ஒரு டைம் அறுத்தா 2 டன்னு 2 1 800 614 கிலோ காய் அறுத்துச்சு. ஒரு டைமை தலையை கழிச்சு விட்டு உங்கள் பக்கெட் 10 கிலோ எட்டு வந்து ஊற்றின பின்னாடி அடுத்து 15 நாளே 2 டன் அறுத்தேன். இது நம்ம பார்க்குற அக்ரிங்களுக்கும் தெரியும், எல்லாருமே தெரியும். அப்படி கும்பகோணம் தான். சைனிங்லாம் வந்து நீங்கள் தோட்டத்தில் பாருங்கள். இது வந்து இப்போ கணக்கு வந்து இப்போ வந்து ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதம் அறுப்பு ஆயிடுச்சு. குறைஞ்சபட்சம் இந்த செடியினுடைய காய் சைனிங்லாம் நல்லா பண்ணால் தெளிவு ரிசல்ட், அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க சார். நீங்கள் இதுக்கு முன்னாடி பக்கெட் யூஸ் பண்ணாதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். ஆமாம். இப்போ நீங்கள் பக்கெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ ஒரு இதெல்லாம் சொல்றீங்க 27 டன் அடுத்துட்டேன் சொல்லும்போது பக்கெட் யூஸ் பண்ணாதுக்கு முன்னாடி எத்தனை டன் உங்களை ரீச் பண்ணியிருக்கேன் சார்? இதுக்கு முன்ன வந்து அதிகமாக வந்து ட்ரிப் உரம் அது இதுதான் கொடுக்குங்க. அவ்வளோ ஒரு ஈல்டு எடுக்க முடியாது. நல்லா இருந்தாலும் இந்த பக்கெட்டினுடைய இதே வந்து வீரியமேனா இன்னைக்கு ஊற்றிட்டு போய் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தோட்டமே ஒரு முகமாக திரும்பிக்கும். மேலே கூட பண்ணங்க ஒரு மாற்றமாக அப்படி செடியில் துளுவுறு சைடு செட்டிங்க ப்ராசஸ் அதிகம். பூ பிஞ்சு தான் அதிகமாக இருந்தால் தானே அதிக காய் வரும். 80 சென்ட்ல இவ்வளோ ஈல்டு எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் சார். இது 6 மாதம் இது அறுத்தா சார், ஒரு வருஷம் அறுத்தா கூட ஒன்றுமே ஈல்டுலாம் நம்ம இன்னும் 30 டன்னுக்கு மேலே அறுக்கலாம். என்ன சொல்றது? அதனால இப்போ நீர் பற்றாக்குறனால கொஞ்சம் கம்மியாக பண்ணி செய்யுது. இது மற்ற பார்மர்களுக்கு சொல்லுங்க சார். நான் நிறைய இதோட எல்லா பார்மலுக்கிட்ட சொல்லுவேன். இதை வந்து நான் அந்த பக்கெட்டினுடைய பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. அது என்ன சொல்றது, போனாவே இந்த பக்கெட்டு கொடுங்க, அதை கரைச்சி ஊற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு. இது வரைக்கும் நான் ட்ரிப்பிள் கூட உள்ள சார். கரைச்சி நேராக செடிக்கே கூட ஊற்றுவேன். ஒரு நம்ம செடி வந்து இப்போ 2000 செடிக்குதா, ஒரு இவ்வளோ தண்ணியில் கலந்தா ஒரு 50 மில்லி வாட்டர் கேன் மூடிக்குது இல்லை, அதை கரைச்சி செடிக்கு ஒவ்வொன்று ஊற்றின்னு போயிடுவோம். ஒரு தோராயமாக அளவு எடுத்து தோராயமானா இவ்வளோ செடிக்குன்னு ஒரு 200 லிட்டர் ட்ரம்மில் கலந்து ஊற்றிட்டா நல்லா வீரியமாக பிடிச்சிக்குது. பட்டுன்னு ரிசல்ட்டு. என்ன சொல்கிறது? ஆமாம், ஒன்றும் இதனால அருமையாக இருக்குது. நான் இந்த சுற்றுப்போகை எங்கள் ஆளுங்க எல்லாம் கத்திரிக்காய் பண்ணுறவங்க பூஜா இந்த டபுள் எக்ஸ் பக்கெட் தான் இப்போ ரொம்ப வீரியமாக. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற பார்மர்கள் இல்லை சார், நான் நீங்கள் பண்ணுற இவங்க அக்ரி துறையிலேயே கூட கேட்டு பாருங்க. நாங்கள் இதனோட எவ்வளோ ஒரு தெளிவாக நான் கொடுக்கும் போதே இது கொடுக்குன்னு தான் கேட்பேன். இந்த கரைச்சி ஊற்றினா அந்த பக்கெட் நல்லா இருக்குது அப்படின்னு. அதே போல் மற்ற பார்மர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக செய்கிறேன் சார். அதனால சுற்றி இருக்க மற்றவங்களுக்கு சொல்லி என்னங்க இது என்ன போய் எங்களை வாழ வைக்கணும் நீங்கள் வந்துங்கிறீங்க. இது சொல்கிறதுல போய் என்ன விஷயம் சார்? இங்கே பாருங்க சார், சொல்லுங்க. பிஞ்சி ப்ராசஸ்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. செட்டி காய் எவ்வளோ ஒரு வீரியமா. என்ன சொல்றது, இதனுடைய இது பாருங்க. கரெக்டாக வாரம் ஒரு 10 கிலோவோ ஒரு ஏக்கரானா ஒரு 10 கிலோ கொடுக்கணும் பக்கெட்டு. கண்டிப்பாக. ஆமாம், வாரம் அந்த மாதிரி கொடுத்தா எப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது பாருங்க. இன்னைக்கு இது வந்து 6 மாதம் செடி. என்ன சொல்றது, குறைஞ்சபட்சம் 28-30 டன்னுக்குள்ள அறுத்துருச்சு. ஆமாம், இதே இளஞ்செடியாக தான் இன்னும் வீரியமாக வரும். கண்டிப்பாக. ஆமாம், இது இன்னும் களை எடுத்து இன்னும் திருப்பணும் 2 பக்கெட்டு கொடுத்தாங்கன்னா இதனுடைய ப்ராசஸே வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், முன்ன அந்த பக்கெட்டு வாங்கிட்டு வந்து ஊற்றுங்க அப்படின்னு. இதை பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் எல்லாமே அதே மாதிரி காய் ஊறுற தன்மை அதிகம். என்ன சொல்கிறது, ஒரு 3 நாளைக்கு முன்னே ஊற்றிட்டுனா நீ எந்த உரமும் வைக்க தேவையில்ல, தானே அதே ஊறிக்கும். ஓகே. பிஞ்சி பூவு ப்ராசஸ் இதெல்லாம்